பெண்களின் ஆதரவுடன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என திருப்பூர் மகளிர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மகளிர் அணி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேடையில் ஏறிய அவருக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தக நகல் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் பெண்களுக்கு மேலும் பல நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் என கூறினார். பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகி இருக்கு. ராஜஸ்தானின் பெண்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தடை உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஆப்பிள் போனை மகளிரே தயாரிக்கின்றனர் என்றார். ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் மகளிருக்கு கிடைத்துள்ள அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்க வேண்டும் என்பதே திமுகவின் லட்சியம் என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றியிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட். 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக இழுத்து மூடியது பெண்களுக்கு விரோதமானது என்றும் விமர்சித்தார். எதையாவது படிச்சாதுன்னா இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒரு படி மேல போய் பாஜக கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்பி கனிமொழி 47% பெண்கள் பணிக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு என பெருமிதம் தெரிவித்தார். பெருமையோடு சொல்கிறேன், 47% உழைக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுயமரியாதை மிக்க மகளிர் படை இருக்கும் வரை தமிழ்நாட்டை எதிரிகளால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றார். நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அடிமை கூட்டமும் அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. மொழி உரிமை, மாநில உரிமை, பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர்ல இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பெயர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அண்மையில் திருவண்ணாமலையில் திமுக இளைஞர் அணி வடக்கு மண்டல மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.